ராஜராஜ சோழன் நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என ஃபார்வர்ட் பிளாக் மாநில இளைஞரணி செயலாளர் சீர்காழி சத்யா கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சையில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா தமிழக அரசு சார்பில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய செயலாளர் ஸ்ரீ சுரேஷ் தேவர் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் சீர்காழி சத்யா ஆகியோர் தலைமையில் அக்கட்சியின் மாநில மாணவரணி தலைவர் மடப்புரம் மாரிமுத்து, தஞ்சை மாவட்ட பொதுச் செயலாளர் அப்பு ரவி உள்ளிட்டோர் ஊர்வலமாக வந்து ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீர்காழி சத்யா, மாமன்னன் ராஜராஜ சோழனின் நினைவிடம் தற்போது கேட்பாரற்றுள்ளதாகவும், நினைவிடத்தில் தமிழக அரசு மணிமண்டபம் அமைக்கும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். 1040வது சதய விழா இன்னைக்கு சிறப்பான முறையில் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு. எங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பா இன்னைக்கு ராஜராஜ சோழன் பிடிச்ச புலிக்கொடிய அவர் மேல உள்ள ஈர்ப்புனால, எங்க ஐயா நேதாஜி ஐயா அவர் மேல ராஜராஜ சோழன் மேல உள்ள ஈர்ப்புனால அதே புலிக்கொடிய அவர் கட்சிக்கு வந்து ஒரு இதுவா வச்சாரு. இன்னைக்கு அந்த புலிக்கொடியை பிடிச்சி அவரோட சதய விழாவுக்கு இன்னைக்கு வந்திருக்குது எங்களுக்கு எல்லாம் மற்ற மகிழ்ச்சி. ராஜராஜ சோழனோட நினைவிடம் வந்து கேப்பாரட்டு கிடக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு. அதை பாக்குறப்ப ரொம்ப மனசு ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்துச்சு. இதன் மூலியமா மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். கட்சி தலைமையில உள்ளவங்க, தேசிய செயலாளர், மாநில பொருளாளர் ஸ்ரீ சுரேஷ் தேவர் அவர்களோட தலைமையில கொண்டு போய் மனுவும் கொடுத்துருப்போம்.